Hi friends, welcome back to my channel ejobdiary. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சதர்லாண்ட்லேருந்து போஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு 2 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். செகண்ட் பார்க்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் ஒரு ட்ரஸ்டபுளான ஜாபாக இருக்குது. ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஷ்னலான ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ரொம்ப சின்சியராக ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ இந்த ஜாபோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சதர்லாண்ட்லேருந்து போஸ்ட் பண்ணிக்கிற 2 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாம் பிபிஏ கிராஜுவேட்ஸ் இன்சூரன்ஸ் டொமைனில் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் 0. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, 2023 பாஸ்ட் அவுட், 2024 பாஸ்ட் அவுட்டாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ட்ரஸ்டபுளான ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் தான் இந்த ஜாபாக இருக்க போகுது. இதுக்கான பேக்கேஜ், அதாவது உங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா 3 lakhs per annum வரைக்கும் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் நியர்லி 20,000 உங்களோட டேக் ஹோமாக எடுக்கிற அளவுக்கு உங்களோட சேலரி இருக்கும். ஸோ இந்த ஜாப் டைரெக்டாக சதர்லாண்ட்லேருந்தே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கான ஓப்பனிங்ஸ், அதுவும் சென்னை லொக்கேஷனில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. இங்கே உங்களுக்கு ஹெச்ஆரோட ரெஃபரன்ஸ் நேமும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெஸ்யூம் சென்ட் பண்ணும்போது இல்லை ரெஸ்யூமை இன்டர்வியூக்கு எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் உங்களோட ரெஸ்யூமில் இந்த ஹெச்ஆரோட நேமை மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரெஷர் இன்சூரன்ஸ் டொமைன் அப்படின்ற ஆப்ஷனையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷனை பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸலண்ட்டான வேர்பல் கம்யூனிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டே ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. சாட்டர்டே சண்டே உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ஆஃபாக இருக்க போது ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் மோட் தான். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அதாவது பவர் பாயிண்ட், வேர்ட், எக்ஸல், இதிலெல்லாம் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான நாலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, 2024 23 பாஸ்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு எந்த ஒரு ஜாபும் கிடைக்கல, உங்களுக்கு எக்ஸலண்ட்டான கம்யூனிகேஷன் இருக்குது, ஸோ இமீடியட்டாக ஜாப் ஜாயின் பண்ணிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான ஓப்பனிங்ஸை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. ஓப்பனிங்ஸ் வந்து எப்பயுமே கம்மியாக தான் கொடுப்பாங்க. டெய்லி இவங்க ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறதுனால சர்டன் லிமிட் வச்சுருப்பாங்க. அந்த லிமிட் ஏற்ற மாதிரி தான் டெய்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஜாப்க்கு கேட்டிருக்கிற கேண்டிடேட் ப்ரொஃபைலுக்கு உங்களோட ப்ரொஃபைல் மேட்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மெயினாக இவங்க கேட்டிருக்கிறது 23-24 பாஸ்ட் அவுட்டாக இருக்கணும் அண்ட் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், இமீடியட்டாக இந்த ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும் அண்ட் உங்களோட மேண்டேட்டரி டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் உங்கள் கையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் டே ஷிஃப்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் டே ஷிஃப்ட் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற ஜாபாக இருக்குது. ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் கேட்டகரி என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா சேம் சதர்லாண்ட்லேருந்து தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜாபோட டைட்டில் அசோசியேட்டுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கு நீங்கள் 0 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு 1 lakhsலேருந்து 4 lakhs per annum வரைக்கும் இவங்க சேலரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஹைரிங் ஆஃபீஸ் வந்து சென்னை லொக்கேஷன். ஃப்ரெஷர்ஸும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஜாபோட ஹைலைட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேக்கப் டீம் லீடாக ஆக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ டீம் லீட் இருப்பாங்க. டீம் லீட் இல்லாத நேரத்தில் நீங்கள் வந்துட்டு அவங்களோட ஜாப் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட வீட்டிலேருந்தே தான் இந்த ஜாபை நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஜாபோட நீட்ஸ் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா டெய்லி வந்து ஓப்பன் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு ஏஜிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான அசைன் அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் சில கால்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் கூட உங்களுக்கு வரலான்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே அக்கௌண்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால கரெக்டான பேமெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதா அண்ட் ஆல்சோ அன்அப்ளைட் கிரெடிட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக க்ளீனப் ஆகிருக்கா, ஷார்ட் பெய்ட் இன்வாய்ஸஸ்லாம் கரெக்டாக இருக்கா. ஸோ இந்த மாதிரியான சேல்ஸ் ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட தான் சேர்ந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி அவங்க கூட ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வரி பண்ணாதீங்க.
கண்டிப்பா உங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்காம எந்த ஒரு ஜாப்லயும் அவங்க பிளேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்டின்னா, இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன பண்ணணும் அப்டின்றத அவங்களே நம்மளுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜாபோட ரோல்ஸ நீங்க கண்டிப்பா கரெக்ட்டா ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ரெஸ்யூம இவங்க ஒரு இமெயில் ஐடி குடுத்துருக்காங்க. அந்த இமெயில் ஐடிக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்ல அப்டின்னா இந்த ஃபோன் நம்பருக்கு கூட நீங்க ரீச் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஃபுல் டைம் பெர்மனன்ட்டான ஜாபா இருக்கு. ஸோ இந்த ஜாப்க்கு உங்களோட ப்ரொஃபைல் மேட்ச் ஆகும். நீங்க வீட்ல இருந்தே ஒரு டீம் லீடரா, ஆக்டிங் டீம் லீடரா வொர்க் பண்ண ரெடியா இருக்கீங்க அப்டின்னா, இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த ஃப்ரெஷர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன். அத ஃபாலோ பண்ணி செகண்ட் அந்த ஆக்டிங் டீம் லீடர் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதுல இமெயில் ஐடி குடுத்துருக்கிறதுனால, அந்த இமெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம கண்டிப்பா ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ நாக்ரில உங்ககிட்ட அக்கவுண்ட் இல்ல அப்டின்னா, இங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கான லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க கிளிக் பண்ணி ஒரு அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அக்கவுண்ட் கிரியேஷன்ல பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்றது, ஃப்ரெஷரா, எக்ஸ்பீரியன்ஸ்டா அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நான் நாக்ரியில் டேரெக்டாக லாகின் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஸோ ஜஸ்ட் நான் அப்ளை அப்படின்னு கிளிக் பண்ண உடனே இமீடியட்டாக என்னோட அப்ளிகேஷன் சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இவங்களோட டீம் என்னோட அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ நான் ஒரு ஃபியூ டேஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னோட ப்ரொஃபைல் இந்த ஜாப்க்கு மேட்ச் ஆனால் மட்டும்தான் எனக்கு ரிப்ளை வரும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ரிப்ளை வராது. ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய பேஷன்ஸ் வேணும். ஸோ பேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு ப்ரொஃபஷனலான ஃபுல் டைம் ஜாப் வீட்டிலேருந்தே பண்ண முடியும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஜாப்ஸை ரிவ்யூ பண்ணுங்க. உங்களோட ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகிற ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபர்தராக மூவ் பண்ணணும்னு சொல்றாங்களோ அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ஜாப்ல செலக்ட் ஆகி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ட்ரஸ்டபிளான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்னு நாங்கள் நம்புறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்மளோட சேனல் இஜாப் டைரியை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போஸ்ட் பண்ற எல்லா ஜாப்ஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். கண்டிப்பா இனியும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்க நம்புறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோட உங்களை நான் மீட் பண்றோம். பாய்.